Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ வந்துட்டு ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் எடிட் பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஸ்பெஷலாக செய்கிற மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, சிக்கன் மசாலா, போலோஸ் மசாலா, அதோட ஸ்பெஷலான எங்களோட பிரியாணி மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுற நாள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்டா எனக்கு வந்துட்டு லீவ் நாள். அப்போ கொஞ்சம் லேட்டாக எலும்புவேன், நிறைய இல்லை, ஒரு 8 மணி அந்த மாதிரி சுபகு தொழுதுட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி எழுப்பி தான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன். அப்போ வந்த உடனே வளமை மாதிரி எங்களோட கிச்சன் வந்துட்டு க்ளீன் ஆகிக்கணும் இல்லையா. அப்போ கிச்சன் க்ளீன் ஆகிருந்துச்சு அப்படின்னா தான் மற்ற வேலை எல்லாமே ஓடும். அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கார்டனுக்கு வந்துடுவார் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னேன். போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கோவத்துக்கு இல்லை, சும்மா தான் கேட்டிருந்தாங்க. போன வீடியோவில் நான் தோசை ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணக்கல, நான் வந்துட்டு சென்னேன் சுட சுட எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துட்டு கடைசியில் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, சிஸ்டர் உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரா அந்த மாதிரி. அப்படி இல்லை, அவர் வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். பிஹைண்ட் த கேமரா வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதை சுட்டி தான் என்னால் வந்துட்டு இந்த அளவுக்கு ஈக்க முடியுது இல்லையா. அப்போ அதை அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்ட்டு செல்ல நினச்சிச்சு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணி தருவார். புல் பிடுங்குறது, அதுக்கப்புறம் என்ன சரி நாட்டணும் அப்படின்னு சொன்னால் க்ரோ பேக்ஸுக்கு மண் இறக்கிறது, அப்படி எல்லாம் செஞ்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளகளோட வேலை செய்வாங்க, நிறைய ஹெல்ப் எனக்கு செஞ்சு தருவாங்க. அப்போ எனக்கு அதை அவங்கள்ட்ட செல்லணும் அப்படின்னு நினச்சிச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் கொண்டு நான் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரியாணி மசாலா நான் வந்துட்டு கண்டுபிடிச்ச இந்த பிரியாணி மசாலாவை வந்துட்டு லான்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்துட்டு அது சரியான சந்தோஷமாயிடுச்சு. ஏன்டா நான் வந்துட்டு நினச்சிட்டே இந்த நல்ல ஒரு பிரியாணி மசாலா செஞ்சுட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்டா நான் வந்துட்டு சரக்குத்தூள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கல, இந்த ஸ்பைசஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கல, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்துட்டு உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. என்னால் முடியுமான பெஸ்ட்டை தரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரியாணி மசாலாவை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தேன். ஏதோ நான் வந்துட்டு நல்லா செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இது விருப்பமாய்க்குமா அப்படின்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் அன்றைக்கு நான் ஒரு பிரியாணி செஞ்சிருந்தேன். அப்போ அதை போட்டு எப்படி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு சிக்கன் இல்லாட்டி மட்டன், பீஃப் எது வேணுன்றாலும் எடுத்துக்கோங்க. ஏண்ட ஒரு பிரியாணி பேக் வந்துட்டு 60 கிராமு கிட்டேக்கும். அது வந்துட்டு 1 கிலோ மட்டன், சிக்கன், பீஃபுக்கு வந்துட்டு போதுமாய்க்கும். போட்டுட்டு வளமையாக நாங்கள் பிரியாணிக்கு போடுற அதே இன்க்ரீடியன்ட் தான். நான் வந்துட்டு கொரக்கா பேஸ்ட் சேர்ப்பேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். தயிர், அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 4 ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி ஓவர் நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு வேறையா இந்த ஸ்பைசஸும் வந்துட்டு இதுக்கு சேர்க்க தேவையில்ல. உரப்பெல்லாம் வந்துட்டு நான் சரியான அளவில் சேர்த்திப்பேன். இல்லை நீங்கள் நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், கொச்சிக்கத்தூள் வந்துட்டு கட்டாயமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த உரப்பு வந்துட்டு சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியாணி ரெசிபி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எப்படியுமே பிரியாணி அப்படின்னு சொன்னால் விறகடுப்பில் தான் செய்யணும். அப்போ தான் அது பிரியாணி மாதிரியே இருக்கும். என்ன கேஸ் அடுப்பில் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அது அவ்வளோவா விருப்பம் இருக்காது. அப்போ இன்றைக்கி விறகடுப்பில் தான் செய்கிறேன். ஆனால் கேஸ் அடுப்பில் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்லிப்பேன். அந்த வீடியோவை வேணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வாங்கின பாஸ்மதி வந்துட்டு அவ்வளோவா நீட் அரிசி ஐக்கலை, ஆனால் நல்லா மனமாக இருந்துச்சு. அந்த அரிசி வந்துட்டு பிரியாணி அரிசி கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசியும் கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிட்டேன்.
வளமையாக பிரியாணி செய்கிற அதே செய்முறை தான். கட்டாயமாக பிரியாணிக்கு சாமனெல்லாம் வதக்கக்கலே இன்னொரு அடுப்பில் நீங்கள் சோத்துக்கு வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி சோறு அவிக்கிறதுக்கு வந்துட்டு சுடு தண்ணியே பாவிச்சுக்கோங்க. ஏன்டா நீங்கள் சிக்கன் இங்கே சமைக்க வச்சுட்டு அங்கே அரிசி அவிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி வந்துட்டு குழஞ்சிடும். அது சுட்டி நீங்கள் சிக்கன் கொதிக்கக்கலே அரிசி போடுற மாதிரி அரிசி வந்துட்டு ரெடி ஆகிக்கிற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சுக்கணும். ஸ்ரீலங்கன் பிரியாணியில் கிழங்கு இல்லாமல் எப்படி என்ன அதை சுட்டி கிழங்கு 2-3 வெட்டி போட்டிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் சிக்கன்லே கிழங்கையும் வந்துட்டு மேரினேட் பண்ணிடலாம். பிரியாணியோட அளவுகளும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. அரிசியை வந்துட்டு நீங்கள் மிச்சம் அவிக்க தேவையில்ல. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கக்கல அவிச்சா தாராளமாக போதும். அதுக்கு மிச்சம் உங்களுக்கு வைக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வடித்து நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வளமையான மாதிரி தம் போடுறதுக்கு நெய், இந்த புதினா கொத்தமல்லி, ஒரு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவை எடுத்து வச்சுருங்க. எல்லாமே சிக்கனுக்கு போட்டுற வேணும். அதை தம் போடக்கல மேலால் போட்டு இப்படி தம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு லெவல் மணமாய்க்கும். மேலால் கொஞ்சம் தணலை போட்டு கீழே சாடவை கொஞ்சம் தணல் வச்சா போதும், இல்லாட்டியும் பரவாயில்ல. வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட பிரியாணி வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இன்ஷால்லா ஏலும் அப்படின்னு சொன்னால் என்னோட பிரியாணி மசாலாவை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். மேலே தம் வைக்கிறோம் அப்படின்றதால ரைஸ் கொஞ்சம் ரஃப் ஆகிக்கும் மேலால். அப்போ இப்படி கொஞ்சம் பெரட்டி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் வந்துட்டு அதெல்லாம் சாஃப்ட் ஆயிரும். நெய் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போவும் சேர்த்து கேளும், தேவையில்ல அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டால் கூட பிரியாணி வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அன்றைக்கு வந்துட்டு எங்களுக்கு சிக்கன் பிரியாணியோட அவிச்ச முட்டை, அதுக்கு பிறகு அன்னாசிக்காய், கெக்கிரி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சலாட் செஞ்சிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அன்னாசிக்காய் துண்டு. இப்போல்லாம் நான் வந்து டீப் ஃப்ரைடு சாமான்கள் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். அது வானமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி கூட சில டைமில் செஞ்சு படாது. பிள்ளைகளுக்கு அதை பழக்கப்படா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அன்றைக்கி பிரியாணி வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போல்லாம் வந்துட்டு காலையிலேருந்து அந்தி வரைக்கும் நல்லா வெயில் புழுவுது. அந்தியாகக்கால லேசாக மழை, சில டைமுக்கு வந்துட்டு நல்லா ஹெவியாக பெய்யுது. அப்போ அன்றைக்கி வானம் வந்துட்டு நல்லா மஞ்சளாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை தான் ஒரு ஷூட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணணும். இந்த மழை பெய்யக்கள் எல்லாம் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த லேண்டில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி நிறைஞ்சால் நிறைய தவளை சேர்ந்து வந்துட்டு தவளை பாட்டு கச்சேரி நடக்கும். அது கேட்குறதுக்கே அவ்வளோ வினோதமாய்க்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் பழகிட்டு அப்படின்றதால விளங்காது. பழகாதவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் புதினமாய்க்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிப்பை சேர்த்திருந்தேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அடுத்த நாள் வந்துட்டு தோட்டத்து வேலை தான். ஏன்னா நிறைய பேர் என்னைட்ட பர்சனலாகவும் வந்து கேட்பாங்க, கமெண்ட்லேயும் கேட்பாங்க, உங்களோட கார்டனை வந்துட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்துட்டு அப்படி கார்டனை காட்டுற அப்படின்றத விட இப்படி என்ன சரி வேலை செய்யக்கலாம் அப்படியே கிளிப்ஸாக காட்டினேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அது விருப்பமாய்க்கும் அப்படின்னு நினச்சி தான் அதோட சில யூஸ்ஃபுல் டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாஷாலாண்டு இந்த பண்டக்காய் கண்டெல்லாம் வந்துட்டு நல்லா தலை செழிப்பாக வளருது. ஏன்டா மழை பெய்யுது இல்லையா, அது சுட்டி நான் எப்போவுமே ஆட்டெரு வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி கூட நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லாட்டி 15 நாளுக்கு ஒருக்கா ஆட்டெரு மாட்டெரு அப்படி என்ன சரி ஒரு இயற்கை
போகிறதான் வந்துட்டு நான் கட்டாயமாக யூஸ் பண்ணுவேன். செயற்கையான எந்த உரமும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறல. ஏன்டா பர்சனலாகவும் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன உரம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, வெண்டைக்காய் கண்டு கொஞ்சம் மொசந்து வரக்கல நாங்கள் அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், இல்லாட்டி முறிஞ்சு விழுந்துடும். இந்த காற்றெல்லாம் வரக்கல மழை ஹெவியாக பெய்யக்கலெல்லாம் முறிஞ்சு விழுந்துடும். அப்போ என் வெண்டைக்காய் கண்டுக்கெல்லாம் தான் இப்படி சப்போர்ட் கொடுத்துட்டிருக்கிறேன். அதோட ஒரு விஷயம் உங்களோட செல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா அதே வீடியோவில் தான் போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க, உங்களோட மாமியை வந்துட்டு நீங்கள் காட்ட மாட்டீங்க, அவங்க வந்துட்டு சப்போர்ட்டாக அவங்களுக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்துட்டு அவங்கள பற்றி வந்திக்குது. மாமியை காட்டுங்களே, பர்சனலாக கூட சொல்லுவாங்க, உங்களோட மாமியையும் காட்டுங்களே வீடியோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இப்படி தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கலே அந்த இடத்துலேருந்து போய்த்துருவாங்க. ஏன்டா அவங்களுக்கு வந்துட்டு வெக்கம் மாதிரி. அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கரைச்சல் பண்ணி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாள் நினச்சில்ல. மற்றபடி சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டால் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சுற்றி தானே இப்படி செஞ்சுட்டு போகையில் மைக்குது எனக்கு இல்லையா. நான் ஒரு விஷயம் மட்டும் இவ்வளோ நாளைக்கு நான் வந்துட்டு ஒரு புரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யங் ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கை நல்லா போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. நான் யங் ஜெனரேஷனுக்கு செல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டாக பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன தப்பு செய்கிறேன், அதை எப்படி எனக்கு திருத்தலும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போ வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இல்லாமல் போய்த்திடும், சும்மாவே இல்லாமல் போய்த்திடும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு சில பேர் கேட்பாங்க, தலைக்கு பூசுகிற இந்த ஹேர்பல் ஆயில் அந்த மாதிரி விற்கிறா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு இப்படி ஹேர்பல் ஆயில் தான் தரவா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் 2-3 பேருக்கு வந்துட்டு இந்த ஆயில் கொடுத்துக்கிறேன். அப்போ அவங்கள்ட்டேருந்து நல்லா ஃபீட்பேக் கிடச்சிச்சு, நல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் உங்களோடையும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஆயிலில் வந்துட்டு நல்ல மூலிகைகள் கலந்துக்குது. நான் வந்து இப்போ வருஷ காலமாக இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். மாஷால்லாண்டு ஏண்ட கூந்தல் வந்துட்டு நல்லா தான் நிற்கிது. இது வந்துட்டு இள வயசுலே வர அந்த நரை பிரச்சனை, வெள்ளை முடி வர பிரச்சனை, அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை, அதுக்கெல்லாம் மாஷாலா நல்லா தீர்வாய்க்கும். சரியான முறையில் உங்களோட கூந்தலை பராமரிச்சுட்டு இந்த ஆயிலும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகிக்கும். வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஆர்டர் தரையிலும் டீட்டெயில் எல்லாம் நீங்கள் சட் பண்ணக்கல நான் இன்ஷால்லா செல்லுவேன். அப்போ வேணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர்பல் ஆயில் வந்துட்டு நான் எனக்கு கிட்ட உள்ள ஒரு ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணி தான் எடுக்கிறேன். இப்போ நான் வருஷ காலமாக இது யூஸ் பண்ணுறேன். மாஷால்லா எனக்கு வந்துட்டு நல்லா ரிசல்ட்ஸ் தருது. அதுக்கு பிறகு தான் இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்றதால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஆர்டர் தரையிலும் சட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் செல்லுவேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. திடீரென்று இந்த ஜன்னலெல்லாம் பார்க்கல தொடப்பம் அப்படின்னு நினச்சிச்சு. ஏண்டா மழை பெய்யுது, இதுக்கு முந்தி சரியான கோடை, அப்போ நிறைய தூசாக இருந்துச்சு, பெயிண்டிங் வேலை நடந்துச்சு. அப்போ அதிலெல்லாம் வந்துட்டு ஜன்னல் பொலிஷ் பண்ணினதான் இருந்தாலும் தூசி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ தொடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ஜன்னல் துடைக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் வினாக்கிரி, அதுக்கப்புறம் இந்த டிஷ் வாஷ் இருக்குது இல்லையா, அதில் லேசாக 2-3 துள்ளி விட்டுட்டு இப்படி தொடச்சுட்ருவேன். நல்லா பளிச்சுட்டு க்ளீன் ஆகும். அப்போ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஏண்டா எனக்கு அப்படி தான் ஜென்ரலாக வந்துட்டு யாராலும் என்ன சரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு செய்கிறதுக்கு அவ்வளோ ஆசைக்கும். அப்போ அதை மாதிரி உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிப் சேர்த்திருந்தேன். அப்போ உங்களுக்கு கிளாஸ் கிளீனர் அந்த மாதிரி இல்லாட்டி கூட பரவாயில்ல, தண்ணியில் கொஞ்சம் வினாக்கிரி கலந்து டிஷ் வாஷ் லிக்விட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கலந்து தொடச்சி பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகும். அப்போ நீங்களும் பார்த்து செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப் சேர்த்திருந்தேன். வீட்டு வேலை செய்கிறது அப்படின்றது வந்துட்டு சில டைமில் சோம்பரமாக இருந்துச்சு அப்படின்றாலும் அதை இப்படி நினச்சிக்கோங்களே, நான் எல்லாம் அப்படித்தான். எனக்கு என்ன சரி கவலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால்
உண்மையிலே நான் நிறைய க்ளீனிங் செய்வேன். வழமையாக செய்கிறத விட கூடுதலாக செய்வேன். ட்ரோவர்ஸை வந்துட்டு இழுத்து போட்டு அடங்க வைப்பேன். என்ன சரி பெரிய க்ளீனிங் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை இழுத்து போட்டு செய்வேன். ஏன்டா எனக்கு வந்துட்டு அது சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிக்கும். நான் அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறதுனால என்னவோ எனக்கு வந்துட்டு வேலை செய்கிறது அவ்வளோ விருப்பமான உண்டாய்க்கும். இன்ஷால்ல ஏழும்டா நீங்களும் அப்படி மாற்றி பாருங்கள். உங்களோட வீட்டு வேலைகளை நல்லா ஜொலியாக ஃபன்னாக ஒரு ஹாபி மாதிரி நினச்சி செய்ய பழகுங்களே. இன்ஷால்லா அதில் உள்ள கஷ்டங்கள் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. அப்போ முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.